சென்னையில் கடந்த 10 ஆண்டுகளில் கல்லூரி மாணவர்கள் மோதல் தொடர்பான வழக்கு விவரங்களை தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. இதனை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் காவல்துறைக்கு தற்போது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் பிரபல கல்லூரி மாணவர்களுக்கிடையே அவ்வப்போது நடைபெறக்கூடிய மோதல் என்பது பேசுபொருளாக இருக்கிறது. இந்நிலையில் இது தொடர்பாக தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சிய செய்தியாளர் மதன் பின்னணி என்ன? தேவப்பிரியன், சென்னை மாநில கல்லூரி படித்து வந்த திருப்பதியை சேர்ந்த மாணவர் கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் நிலையத்தில் பட்டியப்பன் கல்லூரி மாணவர் தாக்கப்பட்டார். இதனால் அவர் சிகிச்சை பலன்றி இறந்தும் போய்விட்டார். இதைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக கொலை வழக்கம் பதிவு செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்டதில் 4 மாணவர்கள் தற்போது ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த மாணவருடைய பெற்றோரை நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. அதன்படி இந்த வழக்கானது இன்று மீண்டும் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்த போது கைது செய்யப்பட்ட மாணவருடைய பெற்றோர்கள் ஆஜராக இருந்தார்கள். அப்போது காவல்துறை தரப்பில் இந்த கைது செய்யப்பட்ட மாணவர்கள் அனைவருமே ஒரு செமஸ்டருக்கு 10 நாட்கள் குறைவாகதான் கல்லூரிக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார்கள். ஆனால் மாணவர் தரப்பில் மாணவருடைய அந்த எதிர்காலத்தையும் மற்ற குடும்பத்தின் நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதி இந்த வருகை பதிவேட்டை பார்க்கும் போது அவர்கள் பொறுப்பான மாணவராக இருக்க முடியாது என்று தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் இறந்து போன மாணவருடைய வீட்டு சூழல் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். கடந்த ஆண்டுகளில் வெறும் அடிதடி சம்பவமாக இருந்து வந்த இந்த சூழல் தற்போது கொலை சம்பவம் மாறியதாக வருத்தம் தெரிவித்த நீதிபதி இது தொடர்பாக இந்த வழக்கை சாதாரணமாக விட்டுவிட முடியாது, இதில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இந்த சென்னையில் கடந்த 10 ஆண்டுகளில் கல்லூரி மாணவரிடையே நடைபெற்ற மோதல் சம்பவம் தொடர்பாக காவல்துறை மற்றும் ரயில்வே போலீசார் பதிவு செய்த வழக்குகள் அவருடைய நிலை சமரசமனை குறித்து அனைத்து வீரர்களும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை அடுத்த வாரம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தகவலுக்கு நன்றி மதன்.